இப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறது தான் ட்ரையல் பேலன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் எ கரெக்ட் ட்ரையல் பேலன்ஸு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து கரெக்டான ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, லாஸ்ட்டில் நம்ம என்ன நடத்தணும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸோடைய மீனிங் என்ன, டெஃபினேஷன் என்ன அப்படின்றது நடத்தணும். ஸோ தியரி நடத்தணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சம்மு. ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்பாக பிரிச்சிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் மெத்தட். ஸோ டோட்டல் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே என்ன இருக்கணும் அப்படின்னா இப்போ டோட்டல் மெத்தட்னா இந்த டைப் தான். சரிங்களா? இது டோட்டல் மெத்தட், அது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்சிங் மெத்தட். ஸோ டோட்டல் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,68,800 அண்ட் 3,88,800 கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபர் ஆகி இருக்குது. ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ்னாவே டெபிட் ஆர் கிரெடிட் ஈக்குவலாக இருக்கணும், போத் ஆர் ஈக்குவல், சேமாக இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் ஆகிருக்கு. இவங்க சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணி காட்டல. ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா இன்கரெக்ட், அதாவது கரெக்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் மெத்தட். தி பேலன்சிங் மெத்தட்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லெஜர்லேருந்து காப்பி பண்ணி ஒரு ஃபார்மேட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்சிங் மெத்தட். ஸோ இப்போ டோட்டல் மெத்தடுக்கான சம் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ஏ கரெக்ட் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ கரெக்டான ட்ரையல் பேலன்ஸை நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ வேஜஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 20,000. அடுத்தது பேங்க் லோன் பார்த்தீங்க அப்படின்னா 8,800. அகைன் சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000. கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 80,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா 15,000. அடுத்தது பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,93,800. ஸோ இப்போ இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எங்கே நமக்கு வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். ஏன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ அதை நம்ம எங்கே தான் காட்டுவோம் அப்படின்னா டெபிட் சைடில் நம்ம காட்டியிருந்தோம். ஸோ அதனால டெபிட் சைடு வரும். ஓகே, கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பேங்க் லோன் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு 8,800 கொடுத்துருக்காங்க. பேங்க் லோன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒன் ஆஃப் த பேங்க்குக்கு நம்ம கொடுக்கக்கூடிய லோன். அப்போ நம்ம அது செட்டில்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒன் ஆஃப் த லயபிலிட்டி. ஸோ இப்போ லயபிலிட்டி அவங்க என்ன எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெபிட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது நமக்கு எங்கே தான் வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். ஸோ இப்போ நம்ம அதை கிரெடிட் சைடு மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ இது நம்ம எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு, சிஆர் அப்படின்னா கிரெடிட் சைடு அதை மாற்றுறோம். அடுத்தது சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000 டெபிட் சைட் கொடுத்துருக்காங்க. ஆனால் சேல்ன்றது நமக்கு வரக்கூடிய ஒன் ஆஃப் த இன்கம். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின். ஸோ இப்போ சேல்ஸ் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு இன்கம் வருது, கெயின் வருது. ஸோ அதை நம்ம எங்கே தான் காட்டணும் அப்படின்னா கிரெடிட் சைட் காட்டணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க டெபிட் சைட் காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அதை நம்ம கிரெடிட் சைட் மாற்றி எழுதிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது கேபிட்டல். கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முதல். சரிங்களா? ஸோ அதை நம்ம எங்கே தான் காட்டணும் அப்படின்னா அதை நம்ம கிரெடிட் சைடு தான் நம்ம காட்டணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்கம் அது. சரிங்களா? ஸோ அப்போ அதை எங்கே காட்டணும் டெபிட் சைடில் காட்டணும். ஸோ அது கிரெடிட் சைடு காட்டணும். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியிருக்காங்க கிரெடிட் சைடு காட்டியிருக்காங்க. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா 15,000. பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆர் அசெட். சரிங்களா? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அசெட். ஸோ இப்போ அந்த அசெட் நம்ம எங்கே தான் காட்டணும் அப்படின்னா டெபிட் சைடு தான் காட்டணும். ஆனால் அவங்க எங்கே காமிச்சிருக்காங்க கிரெடிட் சைடு மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் சைடு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்தது பர்ச்சேஸ். பொருளை என்ன பண்ணியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் அது. ஸோ இப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ். டெபிட் சைடு நம்மளோட எக்ஸ்பென்சஸை காட்டணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைடு காமிச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெபிட் சைடு எடுத்து காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் டேலி ஆகுது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக எடுத்து எழுத போகிறோம்.
trial balance entries. சரிங்களா? So solution particular debit and particular and credit. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா டெபிட் சைடு வரக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே டெபிட் சைடு எழுதுறோம், கிரெடிட் சைடு வரக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே கிரெடிட் சைடு எழுதிக்கிட்டு வரோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வேஜஸ் எங்க எழுத சொல்லியிருக்கோம்? டெபிட் சைடு. ஸோ அப்போ 20,000 எடுத்து எழுதிட்டோம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பேங்க் லோன். பேங்க் லோன் எங்க எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா கிரெடிட் சைடு வரக்கூடியது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? ஆட்டோமேட்டிக்கா நான் கிரெடிட் சைடு எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ பேங்க் லோன் கிரெடிட் சைடு எவ்வளோ அப்படின்னா 8,800. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஸோ சேல்ஸ் நான் எங்கே எழுத சொல்லியிருக்கேன் அப்படின்னா கிரெடிட் சைடு, ஏன்னா அது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்கம். ஸோ அப்போ அதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிரெடிட் சைடு எழுதணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2,40,000. ஸோ இப்போ சேல்ஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 2,40,000. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல். ஸோ கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஒன் ஆஃப் த நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இன்கம். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை எங்கே காட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைடு காட்டணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 80,000 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸாகவும் வச்சுக்கலாம், அதர்வைஸ் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அசெட்டாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது எங்கே காட்ட சொல்லியிருக்கேன்? டெபிட் சைடு காட்ட சொல்லியிருக்கேன். அப்போ டெபிட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்கேன்? 50,000. ஸோ 50,000 எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் இது எங்கே காட்டணும்? டெபிட் சைடு எடுத்து காட்டுறோம். ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோ அப்படின்னா 2,93,800. சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு ஏதாவது என்ட்ரிஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்றத பார்க்கறதுக்காக செக் பண்ணிக்கலாம். ஸோ வேஜஸ் எழுதியிருக்கோம், பேங்க் லோன் எழுதியிருக்கோம், சேல்ஸ் எழுதியிருக்கோம், கேபிட்டல் எழுதியிருக்கோம், பிளான்ட் அண்ட் மிஷினரி எழுதியிருக்கோம், அகைன் பர்ச்சேஸ். ஓகே, அப்போ எல்லா டிரான்சாக்ஷனுமே எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே போத் ஆர் ஈக்குவல் என்ன பண்ணணும் அப்படின்னா டேலி பண்ணி காட்ட போகிறோம். சரிங்களா? ஸோ ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேலி பண்ணுறோம். ஸோ டேலி பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 3,28,800. ஸோ டெபிட் சைடு நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா 3,28,800. அகைன் இந்த சைடு நம்ம டேலி பண்ணுறோம். ஸோ 0க்கு 0 8,000. ஸோ 3,28,800. ஸோ இப்போ ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு கிரெடிட் சைடு ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல், ரெண்டுமே நமக்கு வந்து சேமாக இருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டோட்டல்னு எழுதிக்கலாம். டோட்டல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 5 மார்க் சம்மில் கேட்கக்கூடிய சம். சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்சிங் மெத்தட். ஸோ பேலன்சிங் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் மாடல். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் prepare trial balance. So from the following prepare trial balance. Trial balance மட்டும் எப்படி prepare பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்ன்றது நமக்கு ஒன் ஆஃப் த நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ அதை எங்கே காட்டணும் அப்படின்னா டெபிட் சைடு காட்டுறோம். அடுத்தது கேபிட்டல். ஸோ கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்கம். சரிங்களா? ஸோ அப்போ அதை நம்ம எங்கே காட்டுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு காட்டுறோம்.
அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் நம்மள்ட்ட இருக்கக்கூடியது சரியா, நம்மளுடைய அசெட், ஒன் ஆஃப் த அசெட். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் சைட் காட்டுறோம். அடுத்தது ஃபர்னிச்சர், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அறைகலன்கள். ஸோ அப்போ அது எங்கே தான் வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். கிரெடிட்டார்ன்றது கிரெடிட் சைடு. இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டெபிட்டார் அப்படின்றது டெபிட் சைடு, அது கிரெடிட்டார் அப்படின்றது கிரெடிட் சைடு வரும் சரிங்களா. ஸோ கிரெடிட்டார்ன்றது கிரெடிட் சைடு. அடுத்தது சேலரி, நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அப்போ அதை நம்ம டெபிட் சைடு எடுத்து எழுதிக்கிறோம். டெப்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு. சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பொருளை என்ன பண்ணியிருக்கோம், விற்பனை பண்ணியிருக்கோம் சரி, அதனால நமக்கு வரக்கூடிய இன்கம், அப்போ அதை என்ன பண்ணுறோம் கிரெடிட் சைடு எடுத்து காமிச்சிடுறோம். பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு, நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணியதுனால நமக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அப்போ அதை நம்ம எங்கே காட்டுறோம் பர்ச்சேஸ் டெபிட் சைடு காட்டுறோம். வேஜஸ், நம்ம என்ன பண்ணுறோம் கூலி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ஆஃபீஸில் சாரி நம்மள்ட்ட ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டே பை டே வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வேஜஸ். ஸோ அப்போ அது எங்கே தான் வரும் அப்படின்னா கிரெடிட் டெபிட் சைடு வரும். டிராயிங், ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நமக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட்டே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னா எடுப்புகள் கணக்கில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதை நம்ம எங்கே தான் காட்டுறோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் அப்படின்னா அப்போ நமக்கு அது ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ அப்போ அதை எங்கே காட்டுறோம் அப்படின்னா டெபிட் சைடு காமிக்கணும். அடுத்தது ஸ்டேஷ்னரி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் அதுவும் ஸ்டேஷ்னரினா பொருள் ஏதாவது வாங்கியிருப்பாங்க, ஏதாவது அவங்களுக்கு தேவையான பேனா பென்சில் அந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை நம்ம எங்கே காட்டுறோம் அப்படின்னா டெபிட் சைடு தான் காட்டணும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் trial balance entry. Particular debit and particular credit சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெபிட்டோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் டெபிட்டில் எடுத்து எழுத போகிறோம், கிரெடிட்டோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கிரெடிட்டில் எடுத்து எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக கை வச்சு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். கேஷ் நம்ம எங்கே எழுதியிருக்கோம் டெபிட் சைடு எழுதியிருக்கோம். ஸோ கேஷ் டெபிட் சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28,650 கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 28,650, இது டெபிட் சைடு வர்றது. அடுத்தது கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு. ஸோ கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைடு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க 50,000. ஸோ அப்போது கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 50,000 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதை எடுத்து கிரெடிட் சைடு எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க டெபிட் சைடு. சரி அது பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அசெட். ஸோ அப்போ அதை எங்கே காட்ட சொல்லியிருக்காங்க டெபிட் சைடு காட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13,500. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 13,500. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே கொடுத்துருக்காங்க அதுவும் டெபிட் சைடு. ஏன்னா அதுவும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். அதை என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கண்டிப்பாக பொருள் நம்மளுடைய கேஷை நம்ம கொடுத்து தான் அந்த பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அப்போ அது நமக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ அதை எங்கே தான் காட்டுறோம் அப்படின்னா டெபிட் சைடு காட்டுறோம். ஃபர்னிச்சர்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 3,000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்கம் அது சரிங்களா. ஸோ அப்போ அதை நம்ம எங்கே காட்டுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு நம்ம காட்டுறோம். கிரெடிட்டாருக்கான அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,800. ஸோ 2,800 அது காமிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேலரி எங்கே காட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெபிட் சைடு. ஏன்னா அது நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ்னால என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெபிட் சைடு காட்ட சொல்லியிருக்காங்க சேலரி. ஸோ சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க
1000 சரிங்களா salary 1000 அடுத்தது debtors so debtors as usual எங்க தான் வரும் அப்படினா debit side தான் வரும் so அதனால என்ன பண்ணிருக்கோம் so debtors னு எழுதி debit side எழுதி 2000 போட்டுக்கிறோம் அடுத்தது சேல்ஸ் பாத்தீங்க அப்படினா credit side வரும் ஏனா அது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய one of the income சரிங்களா நம்ம பொருளை வித்ததனால நமக்கு இருக்கக்கூடிய income so அதை எங்க காட்றோம் அப்படினா credit side காட்றோம் so sales எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க 7000 கொடுத்திருக்காங்க so 7000 எடுத்து எழுதிட்டோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா பர்ச்சேஸ் so பர்ச்சேஸ் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க பர்ச்சேஸ் எங்க எழுத சொல்லிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கறோம் டெபிட் சைடு எழுத சொல்லிருக்காங்க ஏன் அப்படினா அது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய one of the expenses-ன்றனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் so purchase டெபிட் சைடு எடுத்து எழுதிக்கிறோம் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க 10100 ஓகேங்களா எடுத்து எழுதிட்டோம் அடுத்து wages so wages பாத்தீங்க அப்படினா அவங்களுக்கு வரக்கூடிய one of the expenses தான் so அத wages எடுத்து இங்க எழுதிக்கிறோம் எவ்வளவு அமௌண்ட் அப்படினா 2000 so 2000 எடுத்து காமிச்சிட்டோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா drawing so drawing பாத்தீங்க அப்படினா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய one of the அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினா பிசினஸ்ல இருந்து drawing எடுப்புக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துர்க்காங்க எவ்வளவு எடுத்துர்க்காங்க 1250 எடுத்துர்க்காங்க so அப்ப அவங்களுக்கு அது என்ன ஆகுது அப்படினா எக்ஸ்பென்சஸ்ல அத நம்ம காட்றோம் so drawing எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1250 அடுத்து பாத்தீங்க அப்படினா ஸ்டேஷனரி so ஸ்டேஷனரி பாத்தீங்கன்னா அதுவும் எங்க காட்ட சொல்லிருக்காங்க டெபிட் சைடு காட்ட சொல்லிருக்காங்க so ஸ்டேஷனரி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படினா 1000 அவ்வளவுதான் so இப்போ நம்ம எல்லா என்ட்ரிஸ்மே கொடுத்திருக்காங்களா அப்படின்றதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம் so கேஷ் பாத்தீங்க அப்படினா டெபிட் சைடு கொடுத்திருக்கோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா கேபிட்டல் so கேபிட்டல் as usual எங்க பண்ணிருக்கோம் அப்படினா கிரெடிட் சைடு கொடுத்திருக்கோம் இன்வெஸ்ட்மென்ட் டெபிட் சைடு கொடுத்திருக்கோம் ஃபர்னிச்சர் டெபிட் சைடு and creditor credit side and sales debit side and debtors debit side and sales credit side purchase debit side கொடுத்திருக்கோம் wages debitor debit side and drawings debit side and stationery debit side சரிங்களா சோ இப்போ debit side கொடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே debit side கொடுத்துட்டோம் again credit side கொடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே credit side கொடுத்துட்டோம் சோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஈக்குவலா டாலி பண்ண போறோம் சோ ட்ரையல் பேலன்ஸ் போட போறோம் சோ டோட்டல் சோ இப்போ இது எல்லாத்தையுமே டாலி பண்றோம் இங்கேயும் டாலி பண்றோம் சரிங்களா சோ இப்போ இங்க எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம் அப்படினா 0 க்கு 0 சோ பாத்தீங்க அப்படினா 8000 so 50 plus 7 57 7 8 9 அப்போ 59000 so இப்போ எவ்வளவு உங்களுக்கு ஆயிருக்கு அப்படினா 59000 so இதையும் டாலி பண்ணிட்டு வரோம் so 0 க்கு 0 so 8 again 59000 total இப்போ பாத்தீங்க அப்படினா டெபிட் சைடும் ஆர் கிரெடிட் சைடு என்னாச்சு பாத்தீங்க அப்படினா ஈக்குவலா ரெண்டு சைடுமே டாலி ஆயிடுச்சு சரிங்களா இங்கேயும் பாத்தீங்க அப்படினா 59800 சோ கிரெடிட் சைடும் பாத்தீங்க அப்படினா 59800 சோ உங்களுக்கு ரெண்டு சைடுமே கரெக்ட்டான அமௌண்ட் வச்சு டாலி ஆயிருக்கு நீங்க போட்ட சம் கரெக்ட் சோ போட்ட சம் கரெக்ட்டுக்கு அதே மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க அப்படினா டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலா டாலி ஆயிடுச்சு அப்படினா நீங்க நினைச்ச மாதிரி 5 மார்க்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்றதை நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படினா third and fourth sum சரிங்களா சோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சம் நடத்திட்டேன் செகண்ட் சம் இப்போ third and fourth from the following trial balance so என்ன சொல்லிருக்காங்க அப்படினா again from the following trial balance ஏன் again நடத்திட்டு இருக்கு அப்படினா so இது வரைக்கும் நம்ம நடத்தின என்ட்ரிஸ்ல வராத ஏதாவது புது ஐட்டம் பாத்தீங்க அப்படினா இப்போ இதுல வரும் so அதுக்காக தான் நான் again நடத்திட்டு இருக்கேன் so from the following trial balance so particular rupees இதெல்லாமே நீ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படினா பேலன்சிங் மெத்தட் சரியா பேலன்ஸ் மெத்தட் தான் பார்த்துட்டு இருக்கோம் so first பாத்தீங்க அப்படினா purchase so purchaseன்றது பாத்தீங்க அப்படினா as usual debit side machinery பாத்தீங்க அப்படினா அது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய one of the expenses நம்ம பொருளை என்ன பண்ணிருக்கோம் காசு சேல் பண்ணி காசை என்ன பண்ணிருக்கோம் கொடுத்து தான் machinery வாங்கியிருக்கோம் so அப்ப அதுவும் நமக்கு one of the expenses அப்ப அது நம்ம debit side வைக்கிறோம் அடுத்து பாத்தீங்க அப்படினா creditor so creditorன்றது as usual நான் என்ன சொன்னேன் அப்படினா credit side வைக்கிறோம் ஏன்னா அது வந்து நான் என்னைக்கா இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படினா அந்த தேர்ட் பார்ட்டிக்கு அமௌண்ட் செட்டில்மென்ட் பண்ணணும் சோ அப்ப அதனால கிரெடிட்டார் சோ அப்ப அது நமக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லயபிலிட்டி அதனால கிரெடிட் சைடு வைக்கிறோம் அடுத்து பில்ஸ் பேயபிள்
ஸோ பில்ஸ் பேயபிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பில்லுக்கான அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணி ஆகணும் சரிங்களா. பில்லுக்கான அமௌண்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ அது நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரெடிட் சைடு சரிங்களா. அதை நான் கிரெடிட் சைடு என்ட்ரி பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல். ஸோ கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இன்கம் சரிங்களா முதல். ஸோ அதை நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு வைக்கிறோம் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளை விற்பனை பண்ணியிருக்கும். ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம எங்கே வைக்கிறோம் கிரெடிட் சைடு வைக்கிறோம் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெப்டாஸ். டெப்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நம்ம அமௌண்ட்டு கொடுக்கணும் சரிங்களா. ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கேஷு. ஸோ இப்போ அதை நம்ம எங்கே காட்டுறோம் அப்படின்னா டெபிட் சைடு காட்டணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தீங்க அப்படின்னா பில்லுக்கான அமௌண்ட்டு நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. நமக்கு ஒன் ஆஃப் த அசெட் நமக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ அதை நம்ம எங்கே காட்டுறோம் அப்படின்னா டெபிட் சைட் காட்டுறோம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் நம்ம இது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சொல்யூஷன் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 by 1 எடுத்து எழுதிக்கிறோம். பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் எடுத்து எழுதிக்கிறோம் சரிங்களா. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 1,03,200 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது மிஷினரி. ஸோ மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா அது எங்கே நான் எடுத்து எழுத சொல்லியிருக்கேன் அப்படின்னா டெபிட் சைடு எடுத்து எழுத சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ டெபிட் சைடில் மிஷினரி எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா. மிஷினரி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 77,000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டார். ஸோ கிரெடிட்டார் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே எழுதணும் அப்படின்னா கிரெடிட் சைடு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிரெடிட் சைடு கிரெடிட்டார் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 65,600. ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு இருக்குது அப்படின்னா கிரெடிட்டாருக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 65,600. ஸோ அடுத்தது பில்ஸ் பேயபிள். ஸோ பில்லுக்கான அமௌண்ட்டு நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ அது நமக்கு ஒன் ஆஃப் த லயபிலிட்டி. ஸோ அப்போ அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். பில்ஸ் பேயபிள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14,400. ஸோ எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல். கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லயபிலிட்டி சரிங்களா முதல். ஸோ அப்போ அதை நம்ம எங்கே காட்டுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு காட்டணும். ஸோ கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 76,200. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஸோ நம்ம விற்பனை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கான அமௌண்ட்டு உள்ளே வந்திருக்கு சரிங்களா. அப்போ அதை நம்ம எங்கே காட்டுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு காட்டுறோம். ஸோ சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சைடு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,04,000 சரிங்களா. ஸோ 1,04,000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெப்டாஸ். ஸோ டெப்டாஸ் நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெபிட் சைடு நம்மளை என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏன் அப்படின்னா இது நமக்கு ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் சரிங்களா. நம்ம காசு கொடுத்துருக்கோம் அவங்க கொடுத்தா மட்டும்தான். ஸோ அதனால் அதை எங்கே காட்டுறோம் அப்படின்னா டெபிட் சைடு காட்டுறோம். ஸோ டெப்டாஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55,600. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தீங்க அப்படின்னா பில்லுக்கான அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அது பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்கிறோம். ஸோ அது நமக்கு எங்கே காட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம டெபிட் சைடு காட்டியிருக்கோம். ஸோ இப்போ அதை எடுத்து அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24,400 சரிங்களா. ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ்க்கு எழுதியிருக்கோம், மிஷினரி டெபிட் சைடு அண்ட் கிரெடிட்டார் கிரெடிட் சைடு அண்ட் பில்ஸ் பேயபிள் கிரெடிட் சைடு அண்ட் கேபிட்டல் டெபிட் சைடு கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் சைடு அண்ட் சேல்ஸ் கிரெடிட் சைடு, டெப்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே நம்ம இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ டேலி பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு சைடுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவலாக டேலி பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா 2,60,200 சரிங்களா. ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2,60,200. அகைன் இந்த சைடு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னாலும் சேம் 2,60,200 அமௌண்ட் வரும் சரிங்களா. ஸோ அப்போ டோட்டல் இப்போ டெபிட் சைடும் ஆர் கிரெடிட் சைடும் என்னாச்சு அப்படின்னா ஈக்குவலாக டேலி ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு சம் ஃபார்மேட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்திருக்கு. அடுத்தது 4 to 1 சம்.
இதில் ஏதாவது சம் புது என்ட்ரிஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி சேல்ஸ் பர்ச்சேஸ் இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ சன்ட்ரி டெப்டாஸ்ன்னு வந்திருக்கு. சன்ட்ரி டெப்டாஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரே ஒரு பர்சன் மட்டும் அப்படின்னா கிரெடிட்டார்னு நம்ம சொல்கிறோம். சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னா பற்பல கடனாளிகள். நான் 1000 ரூபாய்னு 10,000 ஒரு 10 பேருக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க 10 பேர் கொடுத்துருக்கவங்கள நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பர்பஸ்க்காக கிரெடிட்டார்ன்ற பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்னு கொடுத்துறேன். அப்போ பற்பல கடனீந்தோர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அகெயின் பேங்க் லோன்ஸ், அந்த ஓப்பனிங் ஸ்டாக் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ என்ட்ரிஸ். அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன், ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா ரெண்ட்டுக்காக நான் முன்னாடியே கொடுக்கணும். சரிங்களா? கொடுப்பட வேண்டிய செலவுகள். ஆனால் நான் இந்த மந்த்துக்கு 1000 கொடுக்கறதுல நான் என்ன பண்ணுறேன் 500 தான் கொடுத்துருக்கேன். அகைன் ரிமைனிங் 500 நெக்ஸ்ட் மந்த்து கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தி ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கிறது. ஸோ இப்போ இதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல்ன்றது ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு. அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரிக்காக அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெபிட் சைடு வச்சுக்கிறோம். பர்ச்சேஸ் டெபிட் சைடு அண்ட் சேல்ஸ் கிரெடிட் சைடு. சன்ட்ரி கிரெடிட்டார் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு. அடுத்தது பேங்க் லோன். பேங்க் லோன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பேங்க்ல இருக்கக்கூடிய லோன். அப்போ அது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது டெபிட்ல வருமா கிரெடிட்ல வருமானு பார்க்குறோம். பேங்க்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய லோன், நம்ம கொடுக்க வேண்டிய லோன் அப்படின்னா அப்போ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கே காட்டுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு காட்டுறோம். பேங்க் லோன் கிரெடிட் சைடு. அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைடு. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெபிட் சைடு. சேல்ஸ் ரிட்டர்ன், பொருள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேல்ஸ்ன்ற போது அது நமக்கு எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். சேல்ஸ் ரிட்டர்னுங்கும் போது டெபிட் சைடு வரும். ஏன்னா அது நம்மள்ட்ட ஏற்பட்டக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ அதை எங்கே காட்டுறோம் அப்படின்னா டெபிட் சைடு காட்டிடுறோம். சன்ட்ரி டெப்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு. அடுத்தது ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு. நான் கொடுக்கணும். ஏன்னா 500 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் 200 தான் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் 300 கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அது கொடுக்கணுன்றனால அது என்னுடைய ஒன் ஆஃப் த லயபிலிட்டிஸ். சரிங்களா? ஸோ அதை கிரெடிட் சைடு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் ட்ரையல் பேலன்ஸ் என்ட்ரிஸ் 1 by 1 எழுதிக்கலாம். கேபிட்டல் எங்கே எழுத சொல்லியிருக்கேன் அப்படின்னா கிரெடிட் சைடு எழுத சொல்லியிருக்கேன். அதனால் கேபிட்டல் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 9000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் அண்டு மிஷினரி. பிளான்ட் அண்டு மிஷினரி எவ்வளோ அமௌண்ட் டெபிட் சைடு கொடுக்க சொல்லியிருக்காங்க 12000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் நம்ம எங்கே எடுத்து எழுதிக்கிறோம் டெபிட் சைடு எடுத்து எழுதிக்கிறோம். எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 8000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஸோ சேல்ஸ் எங்கே எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைடு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சேல்ஸ் போட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12000. ஸோ 12000 எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார். ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார்ன்றது எங்கே எழுத சொல்லியிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் சைடு எழுத சொல்லியிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சன்ட்ரி கிரெடிட்டார்னு எழுதிக்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேங்க் லோன். ஸோ பேங்க்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய லோன். அப்போ அதை நம்ம எங்கே காட்டுறோம் அப்படின்னா கிரெடிட் சைடு காட்டணும். பேங்க் லோன் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 22000. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தொடக்க சரக்கு இருப்பு. ஸோ இப்போ அதை எங்கே காட்டணும் அப்படின்னா நம்ம டெபிட் சைடு காட்டணும். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2000. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே காட்ட சொல்லியிருக்கோம் டெபிட் சைடு. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 14000. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது நமக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அது நமக்கு டெபிட்டா கிரெடிட்டான்னு பார்த்தோம். அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெபிட். சரிங்களா? ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 4000. ஸோ 4000 எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி டெப்டாஸ். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு எடுத்து எழுதிக்கணும். சன்ட்ரி டெப்டாஸ் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12000.
எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ ரெண்ட்டுக்காக நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ அது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த லயபிலிட்டி. ஸோ ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 12,000 ப்ளஸ் 9,000 பார்த்தீங்க அப்படின்னா 21,000 ப்ளஸ் 8,000 29,000 29 ப்ளஸ் 1,000 30,000 30 or 52,000 52,000. ஸோ இந்த சைடு ஆட் பண்ணிகிட்ருக்கோம். 14 24 8,000 4,000 or 8,000. ஸோ 52,000. ஸோ அப்போது ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 52,000. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா 52,000 வருது. அகைன் கிரெடிட் சைடு உள்ளது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 52,000. ஸோ அப்போது நமக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ ட்ரையல் பேலன்ஸோடைய டெபிட் சைடும் சரி கிரெடிட் சைடும் சரி போத் ஆர் ஈக்குவல், ரெண்டுமே சேமாக இருந்ததுனால ஸோ இங்கேயும் 52,000 வந்திருக்குது, இங்கேயும் 52,000 வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா போத் ஆர் ஈக்குவல், ரெண்டு சைடுமே டெபிட் சைடும் சரி கிரெடிட் சைடும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக டேலி ஆகி இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ன வரைக்கும் நடத்தின சம்மில் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். சச் ஈஸி ஃபார்மேட். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரூல்ஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறதே இல்லை. ஸோ ஃபார்மேட்டை நம்ம நல்லா படிச்சுக்கிறோம். ஸோ ஃபார்மேட்டை படித்ததுக்கு அப்புறமேலு அது நமக்கு டெபிட் என்ட்ரியா கிரெடிட் என்ட்ரியான்னு பார்க்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா என்ட்ரிஸுமே நமக்கு தெரியும். ஸோ இது என்ன பர்பஸ்க்காக இது நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ இப்போ இது நமக்கு அசட்டா ஆர் லயபிலிட்டியா இல்லை இது நமக்கு வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரா இன்கம்மா அப்படின்றத அஸ்யூம் பண்ணாவே நம்ம ஈஸியாக இந்த என்ட்ரியை போடலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்லேயே வந்து சச்ச ஈஸியானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் தான். சரியா? ட்ரையல் பேலன்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் ஓவர். சரியா? ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங், அக்கௌண்டிங்கோடைய மீனிங் கேட்டிருந்தாங்க, டெஃபினிஷன் கேட்டிருந்தாங்க, அதுக்கான அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் மீன் பை லெஜர் அண்டு ஜேர்னல் அண்டு லெஜர் கேட்டாங்க. ஸோ ஜேர்னல்னா என்ன, லெஜர்னா என்ன அப்படின்றது நம்ம தரவா சம் பார்த்தோம். ஸோ ஜேர்னல்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஜர் எடுக்கிறோம். ஸோ லெஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தோம். ஸோ அது வந்து 10 மார்க் சம்மில் அடிக்கடி கேட்குறது. ஜேர்னல் வித் லெஜர் பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க் சம்மில் கேட்குறாங்க. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் சம்மில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய சம்ஸ் தான் நான் நடத்திருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணணும். அகைன் இந்த ஃபார்மேட்லேயும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ட்ரையல் பேலன்ஸ்க்கு வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த வேறு ஒரு ஃபார்மேட்டில் அந்த சம்மையும் நான் உங்களுக்கு ஒன்ஸ் நடத்துகிறேன். நெக்ஸ்ட்டு சம் நெக்ஸ்ட்டு 5th சம். சரிங்களா? ஸோ இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசான ஃபார்மேட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ன வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பர்டிகுலர் டெபிட் அட் பர்டிகுலர் கிரெடிட் அப்படின்னு 4 செக்ஷனாக பிரிச்சிருந்தோம். ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 3 செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று பர்டிகுலர், ஒன்று டெபிட் அண்டு கிரெடிட். இந்த ஃபார்மேட்லையும் போடலாம். அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா டெபிட்டும் கிரெடிட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு அமௌண்ட்டுமே ஈக்குவலாக டேலி ஆகி இருக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் போடுறோம். சொல்யூஷன் trial balance ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நான் அதை இப்போ சொன்னேன் உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 செக்ஷனாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து பர்டிகுலர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெபிட், இன்னொரு செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட். சரிங்களா? ஸோ அதுக்கு இதுக்கும் என்ன ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா இது 4 செக்ஷனாக பிரிச்சிருந்தேன். ஒன்று பர்டிகுலர், இன்னொரு டெபிட், அடுத்தது பர்டிகுலர் கிரெடிட் அந்த மாதிரி பிரிச்சிருந்தோம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் தான் பிரிச்சிருக்கேன். பர்டிகுலர் டைப் ஒன்று, டெபிட், கிரெடிட். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் போடலாம். ஸோ இப்போ நம்ம சம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஃபைனல் சம் இதுதான். சரிங்களா? ட்ரையல் பேலன்ஸோடைய ஸோ கேபிட்டல். ஸோ கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது புது என்ட்ரிஸ் வந்துச்சுன்னா மட்டும் நான் அகைன் அதை நடத்துகிறேன். கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சைடு, சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு எங்கே வரும் அப்படின்னா அண்ட் கிரெடிட் சைடு, பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு. ஏன்னா நமக்கு உள்ள நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எக்ஸ்பென்சஸ் ஆகுது.
ஸோ டெபிட் சைடு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு சேலரி கொடுக்குறோம். ஸோ அதனால் அது நமக்கு டெபிட் சைடு வருது எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ரெண்ட்டு, நம்ம இருக்கக்கூடிய பில்டிங்காகவும் சரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சரி. ஸோ நம்ம என்ன பர்பஸ்க்காக அமௌண்ட்டு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்டு கொடுத்துருக்கோம், அது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போ அதை டெபிட் சைடு காட்டுறோம். இன்சூரன்ஸ், ஸோ இன்சூரன்ஸ் இதில் புதுசாக இருக்குது. ஸோ இதுவுமே எங்கே தான் வரும் அப்படின்னா டெபிட் சைடு. நம்மளுடைய கம்பெனி பேர்லேயும் சரி இல்லாட்டி ஆஃபீஸ் பேர்லேயும் சரி இல்லை டிரான்ஸ்போர்ட் பேர்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுது அப்படின்னா செலவாயிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதை நம்ம எங்கே தான் காட்ட முடியும் அப்படின்னா டெபிட் சைடு தான் காட்டலாம். சரிங்களா? அப்போ இன்சூரன்ஸ்ன்றது நமக்கு ஒன் ஆஃப் த டெபிட். ஸோ டிராயிங், நான் பணம் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடு. மிஷினரி வாங்கியிருக்கிறதுனால நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ். பேங்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டிஆர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இப்போ பேங்க்குன்னு கொடுத்து டிஆர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் சைடு எடுத்து இந்த அமௌண்ட்டை எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குன்னு கொடுத்துருக்கிறதுனால அப்போ பேங்க்குக்கு நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும். ஸோ அதனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுதான் டிஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டெபிட் சைடு எடுத்து எழுதிக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஷ். ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அசெட். ஸோ அதனால் அதை நம்ம எடுத்து டெபிட் சைடு எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய தொடக்க சரக்கிருப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அதுதான் ஓப்பனிங் ஸ்டாக். அது நம்மள்ட்ட ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ கிரெடிட்டார் ஆஸ் யூஷுவல் கிரெடிட் சைடு. டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் டெபிட் சைடு. லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ லோன் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் சைடு தான் அந்த லோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறோம் நம்ம எடுத்து கிரெடிட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் எங்கே நான் எழுத சொல்லியிருக்கேன் அப்படின்னா கிரெடிட் சைடு எழுத சொல்லியிருக்கேன். அப்போ டெபிட் சைடு ஹைஃபன் போட்டுட்டு கிரெடிட் சைடு 40,000 எடுத்து எழுதிடணும். ஏன்னா இது ஜேர்னல் என்ட்ரிஸ் மாதிரி நீ டெபிட் சைடு கிரெடிட் சைடு ரெண்டு சைடும் எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈக்குவலாக டேலி பண்ண போகிறதுனால நம்ம எங்கே தான் எழுத சொல்லியிருக்கேன் கிரெடிட் சைடு எழுத சொல்லியிருக்கேன் அப்படின்னா டெபிட் சைடு ஒரு ஹைஃபன் போட்டுட்டு கிரெடிட் சைடு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஸோ சேல்ஸ் எங்கே எழுத சொல்லியிருக்கேன் அப்படின்னா கிரெடிட் சைடு எழுத சொல்லியிருக்கேன் 25,000. ஸோ டெபிட் சைடு எடுத்து கிரெடிட் சைடு எழுதியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் எங்கே எழுத சொல்லியிருக்கோம் அப்படின்னா டெபிட் சைடு எழுத சொல்லியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் எங்கே வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். ஸோ இப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 15,000 கொடுத்துருக்காங்க. அப்போ கிரெடிட் சைடு ஹைஃபன் போட்டுடணும். ஏன் அப்படின்னா இங்கே ஹைஃபன் போடுறதுனால அப்போ இங்கே அமௌண்ட்டு இருக்காது போடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்கே ஹைஃபன் போட்டுக்கிறோம். அடுத்தது சேலரி. ஸோ சேலரி எங்கே வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15,000. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட்டு. ஸோ ரெண்ட் எங்கே எழுத சொல்லியிருக்கேன் டெபிட் சைடு எழுத சொல்லியிருக்கேன் 1,500. ஸோ ரெண்ட் டெபிட் சைடு 1,500 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எங்கே எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெபிட் சைடு நான் எழுத சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ்னால டெபிட் சைடு காட்டுறோம். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 300 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸ் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ். ஸோ அதையும் எங்கே காட்டுறோம் அப்படின்னா டெபிட் சைடு எடுத்து எழுதலாம். ஸோ டிராயிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5,000. ஸோ 5,000 எடுத்து எழுதிடலாம். ஸோ இங்கே ஹைஃபன் போட்டுறோம். அடுத்தது மிஷினரி. ஸோ மிஷினரி நமக்கு ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஸோ மிஷினரி எடுத்து எழுதிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க மிஷினரிக்கு 28,000. ஸோ 28,000 ஹைஃபன். அடுத்தது பேங்க். ஸோ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 4,500 பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடுன்னு அவங்களே ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேங்க்னு எழுதி டெபிட் சைடு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 4,500 ஹைஃபன் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஷ். ஸோ கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே வரும் அப்படின்னா டெபிட் சைடு வரும். ஸோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கேஷ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸாக இருக்கிறதுனால டெபிட் சைடு எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,000. சரிங்களா? அப்போ 2,000 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக்.
ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெபிட் சைடு எழுத சொல்லியிருக்காங்க 5200. ஓப்பனிங் ஸ்டாக் ஸோ எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டார். ஸோ கிரெடிட்டார் எங்கே எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைடு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கிரெடிட்டார் எடுத்து எழுதிக்கலாம். அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹைஃபன் போட்டுட்டு கிரெடிட் சைடு 1000 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது டெப்டாஸ். ஸோ டெப்டாஸ் எங்கே எழுத சொல்லியிருக்காங்க டெபிட் சைடு அண்ட் லோன் கிரெடிட் சைடு எழுத சொல்லியிருக்காங்க. டெப்டாஸ் அண்டு லோன் ஃபார் கிரெடிட் சைடு. ஸோ டெப்டாஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2500 அண்டு லோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 13000. 13000 சரிங்களா. ஸோ இப்போ வேறு ஏதாவது என்ட்ரிஸ் இருக்கான்னு பார்க்குறோம். 13000. ஸோ எல்லா என்ட்ரிஸுமே ஒன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். கேபிட்டல் எழுதியாச்சு, சேல்ஸ் எழுதியாச்சு, பர்ச்சேஸ் எழுதியாச்சு, சேலரி, ரெண்ட், இன்சூரன்ஸ், டிராயிங், மிஷினரி, பேங்க், கேஷ், ஓப்பனிங் ஸ்டாக், கிரெடிட்டார், டெப்டாஸ் அண்ட் லோன். ஸோ நம்ம இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஃபார்மேட்லையும் போடலாம், இதுவும் ஈஸி ஃபார்மேட். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா இங்கே 40,000 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 1000 ஸோ 13,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா 79,000 வரும் சரிங்களா. ஸோ அகைன் இந்த சைடும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 79,000 வரும். ஸோ இப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடு கிரெடிட் சைடும் போத் ஆர் ஈக்குவல் சேமாக இருக்குது. எவ்வளோ அமௌண்ட்டில் அப்படின்னா 79,000 இருக்குது சரிங்களா. ஸோ 5 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் நிறையா வந்திருக்கும், சப்போஸ் வராமே இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்மேட்லேயும் நீ ஒர்க் அவுட் பண்ணலாம், இந்த ஃபார்மேட்லேயும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதுதான் ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் அகைன் சொல்கிறேன், டெபிட்டோடைய பேலன்ஸும் கிரெடிட்டோடைய பேலன்ஸும் ஈக்குவலாக சேமாக இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸு. ஸோ ஃபஸ்ட் யூனிட் ஓவர். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து செகண்ட் யூனிட் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.